ரவீனா அண்ட் நிச்சனோட ரிலேஷன்ஷிப் பிக் பாஸ்குள்ளேயே செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ நிச்சனால மணி அண்ட் ரவீனா அவங்க 2 பேருமே பிக் பாஸ்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் மணியை அவாய்ட் பண்ணிட்டு நிச்சன் கூட தான் செம டச்சில் இருந்தாங்க. அண்ட் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிச்சன் அண்ட் ரவீனா அவங்க 2 பேருமே சேர்ந்து கப்பலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மேட்ச் அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ரவீனா நிச்சனால இம்ப்ரெஸ் ஆகி அண்ட் பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேஷுவலாக நீ பாட்டு வரிகள் எல்லாமே எழுதிட்டு இருந்தா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தல அஜித்துக்காண்டி பாட்டே எழுதியிருக்க. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ நிச்சான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, வாட்டர் ஜோனி அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட ஹார்ட் ஒர்க், உன்னோட டேலண்ட், உன்னோட ப்ரேயர் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். இப்போ எல்லாமே அது உனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ பாட்டுக்கு லைன்ஸ் மட்டும் எழுதல, நீ ஹிஸ்ட்ரி எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாராட்டி தள்ளியிருக்காங்க. உன்னோட சாங்க தல தோனி வரப்ப ஸ்டேடியமில் போட்டப்ப செம மாசா இருந்துச்சு, கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லா பேருமே ஷேர் பண்ணுறப்ப இது வந்து வெறும் பிகினிங் தான். ஸோ இன்னும் உனக்கு நிறைய காத்துட்டு இருக்கு, ஃப்ளை ஹைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிச்சன் அண்ட் ரவீனா எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வெளியிலையும் இருக்காங்க. ஸோ பாவம் மணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக இருக்காரு.